This video is sponsored by Modes Shopping app. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு பாயிண்ட் வரும். There will be a point where you will be standing all alone. No more family, no more friends, no more movies, no more series, nothing will excite you anymore. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உங்களோட மனசில் ஒரே ஒரு சிந்தனை தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவுமே பண்ணலையா? நம்ம என்ன தான் பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணுமே. நம்ம வாழ்க்கையில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இந்த அடுக்கடுக்கான சிந்தனைகள் உங்கள் மனசில் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் த பாயிண்ட் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மாற்றத்துக்கான பாதையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த கியூ விச் வில் மேக் யூ அண்ட் விச் வில் பில்ட் யூ. ஒரு மனிதன் பிறப்பது ஒரு முறை தான், ஆனால் அவனை உருவாக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தான். எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் மனசில் பல ஆசைகள் இருக்குது, பல கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி மற்றவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாரோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த எண்ணங்கள் வெறும் எண்ணங்களாக இருக்கிறதும் ஒரு செயலாக செயல்படுத்துறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. மிகவும் உயரமாக இருக்கிற மலையை ஒரு ஓரமாக இருந்து தூரமாக இருந்து பார்க்கறதுனால மட்டும் அதோட உயரம் ஒரு துளி கூட குறைய போகிறதில்ல. ஆனால் அந்த மலை மேலே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மலையோட உயரமே குறையும். அது என்னதான் உயரமாக இருந்தாலும் அதை அடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கூடும். ஸோ தூரத்தில் இருந்து மட்டுமே உங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. தினமும் நீங்கள் அன்றாட பண்ணுற விஷயங்களில் அது பிரதிபலிக்கணும். நீங்கள் தினமும் பண்ணுற விஷயங்களில் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டணும். ஏன்னா வெற்றிங்கிறது வெறும் உங்கள் சிந்தனையில் மட்டும் இருந்தால் போதாது. உங்களோட ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அது வெளிப்படணும், ஒவ்வொரு முயற்சியிலையும் அது பிரதிபலிக்கணும். ஏன்னா இங்கே வெற்றி அடைகிறதுக்கு விடாமுயற்சியும் விட்டு கொடுக்காத குணமும் தன்னம்பிக்கையும் தான் அடிப்படை. இங்கே மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே தான் ஆசை இருக்குது. யாருக்கு தான் ஆசை இல்லை? நீங்கள் யாரை வேணாலும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், அவங்க மனசுலையும் ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் வெறும் ஆசைகளாக மட்டுமே இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஒரு எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அது குட்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன சங்கிலியால் அதை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த யானை அந்த சங்கிலியை விட்டு விடுபடுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் பல முயற்சிகள் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அதனால அந்த யானையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும், நம்மளால் இந்த சங்கிலியிலேருந்து விடுபடவே முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும் போது நம்ம மனசில் பல விஷயங்கள் ஆழமாக பதிஞ்சிருக்கும். எனக்கெல்லாம் படிப்பு வராது, என் ஃப்ரெண்டு நல்லா படிப்பான், என்னாலலாம் பேச முடியாது, என் ஃப்ரெண்டு நல்லா பேசுவான், எனக்கெல்லாம் மேக்ஸ் வரவே செய்யாது, என் ஃப்ரெண்டு நல்லா போடுவான் அப்படின்னு நம்ம மற்றவங்களை கை காட்டியே பழகிட்டோம். என்னைக்கு என்னால் செய்ய முடியும், என்னால் பண்ண முடியும்னு அந்த விஷயத்துக்கு பக்குவப்படுறதே இல்லை. இதனால தான் அந்த யானை என்னதான் பெருசாக வளர்ந்து வலிமையான ஒரு யானையாக மாறினாலோ முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுனால அதே இடத்துல அடைபட்டிருக்கோ, அந்த சங்கிலி கட்டுப்பட்டுருக்கோ. அதே மாதிரி தான் என்னதான் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும், என்னதான் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் அதை பண்ண முடியாது அப்படின்னு தான் உங்கள் மனசு பக்குவப்பட்டிருக்கும். அதனால அந்த விஷயத்த பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த யானை தனக்கே தெரியாமல் வலிமை அடையும் போதும் அது பண்ணாமல் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அந்த சங்கிலி அக்கிறதுக்கான முயற்சியை பண்ணாமல் இருக்குது. அதே தான் நீங்களும் செய்கிறீங்க. நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னு தெரிஞ்சோம், உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுறதில்ல, ஒரு அடி எடுத்து வைக்கிறதில்ல, பழைய நம்பிக்கைகளில் அப்படியே முடங்கி கிடக்குறீங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யுவர் லைஃப். நீங்கள் எப்போவுமே ஆசைப்படுற த 2.0 வெர்ஷனாக நீங்கள் மாறணும் அப்படின்னா you have to take a very first step. அது வெற்றியோ இல்லை தோல்வியோ, உங்கள் ஆசைகள் வெறும் ஆசை இல்லை, அது முயற்சிங்கிறத அது உருவாக்கும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க இந்த ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் நீங்கள் தான் எடுக்கணும் முடிவை. இந்த பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க போகுதா இல்லை ஜஸ்ட் நீங்கள் கடந்து போகிற இன்னொரு நாளா? டேக் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லுவேன். இன்றைக்கே நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்லையும் உங்களோட சிந்தனைகள் வெளிப்படணும். உங்களோட ஆசைகள் வெறும் ஆசைகளாக மட்டும் இருக்கக்கூடாது, உங்களோட முயற்சியில் அது பிரதிபலிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது உங்கள் ஆசைகள் உங்கள் காலடியில் இருக்கும். முயற்சி பண்ணி பாராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க. மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.